இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. நீ ஏமாத்துக்காரெல்லாம் இல்ல பூமி. ஆனா உன்னுடைய அப்பா ஒரு பெரிய சூழ்ச்சிக்காரன். இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டதுக்கு பின்னாடி ஏதாவது ஒரு விஷயம் இருக்குன்னு எனக்கு டவுட்டா இருக்கு. அந்த மாதிரி எந்த சந்தேகமும் வேண்டாம். உண்மையை சொல்லணும்னா நம்ம 2 பேரும் நேத்து ராத்திரி போக போறோம்னு அப்பாவுக்கு முன்னாடியே தெரிஞ்சிருக்கு. அவர் மேல இருக்கிற பாசத்தினால போகாம இருப்பனா இல்ல அப்படியே விட்டுட்டு போயிடுவனான்னு டெஸ்ட் பண்ணி பாத்திருக்காரு. அது அப்பா வச்ச சோதனை இல்ல, காலம்தான் நம்மள பரிசோதிச்சிருக்கு. போகாம போனது ஒரு விதத்துல நல்லதா போச்சு. என் கண்ணீரை பார்க்க முடியாம அப்பாவே கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டாரு. உங்களுக்கு ஒருவேளை இன்னும் சந்தேகமா இருந்தா நீங்க அப்பா கிட்டே பேசுங்க. சொல்லுமா. அப்பா, உங்க மாப்பிள்ளை உங்ககிட்ட பேசணுமா? கொடுப்பா. இந்தாங்க, அப்பா லைன்ல தான் இருக்காரு. ஹலோ மிஸ்டர் சரத் சந்திரா. சொல்லுங்க. சொல்லுங்க. அப்பா என்ன மரியாதை? நிஜமாவே நீங்க எங்க கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டீங்களா? ஆமா, ஒத்துக்கிட்டேன் ககன். எதுக்கு? உங்களுக்கும் கல்யாணமாகி ஒரு பொண்ணு பிறந்தான்னா அப்போ உங்களுக்கு தெரியும் எந்த தகப்பனாலையும் தான் பொண்ணோட கண்ணீரை பார்க்க முடியாதுன்னு. உங்களை நம்பலாமா? அது உங்க இஷ்டம். உங்களுக்கு மரியாதை கொடுத்து நான் பேசிட்டு இருக்கேன். நிச்சயதார்த்தத்துக்காக என் பொண்ணு மூலமாவே செய்தி அனுப்பி வச்சிருக்கேன். அவளோட கண்ணீரை பார்க்க முடியாம இவ்வளவு இறங்கி வர வேண்டியதா போச்சு. நான் இவ்வளவு இறங்கி வந்து பேசியும் நீங்க அதை நம்பலன்னா என்னால ஒன்னும் பண்ண முடியாது. இப்ப நீங்க காட்டுற இந்த ஃப்ரஸ்ட்ரேஷனை நான் கேட்டா நீங்க பேசுறதுல கொஞ்சமா நம்பிக்கை வருது. ஓகே, நம்புறீங்களா? அப்போ நிச்சயதார்த்தம் பண்றதுக்கு வரீங்களா? தேங்க்யூ மாமா.